எங்க ஆத்துக்கார்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது நல்லது இத வாங்கிட்டு வாங்க செஞ்சு தரேன்னு சொல்லிட்டோம்னா, அத அடுத்த நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, எப்ப செஞ்சு தருவ? எப்ப செஞ்சு தருவன்னு கேட்டே இருப்பாங்க. சரி நீ செஞ்சுருவேன்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த வெயிட் லாஸ் கஞ்சி தான். சரி ரெடி பண்ணி வச்சுட்டா டெய்லியும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி 1 கப்பு, அது கூட பார்லி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, அப்புறம் கொள்ளு பருப்பு 1 கப் எல்லாமே 1 கப் எடுத்து வச்சு இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி தட்டுல போட்டு ஆற வச்சுக்கோங்க. இது கூடவே காய வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. என்ட்ட இல்லாதனால நான் பச்சை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைக்க முடியுமோ அரைச்சுட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன் செய்யும்போது என்ன நினைச்சேன்னா, அந்த கேழ்வரகு கஞ்சி இருக்கும்ல, அது மாரி தான் ராகி கஞ்சி மாரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்பிக்கையில தாங்க செஞ்சு வச்சேன். நைட்டு செஞ்சு வச்சுட்டேன். காலைல 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கரைச்சுட்டு, சுடு தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அதுல ஊத்தி 2 பல்லு பூண்டு மணி நச்சு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். ஆனா உண்மையில டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, சுத்தமா குடிக்க முடியல. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கொஞ்சமா அது கூட தயிர் ஆட் பண்ணிட்டு கலந்து குடிக்க சொன்னாங்க. அப்படித்தான் குடிச்சோம். சுத்தமா வாயிலே வைக்க முடியல. என்னோட ரியாக்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, அந்த கஞ்சி அப்படியே வேற டம்ளர்ல மாத்திட்டு நெறைய தண்ணி விட்டு நல்லா கலந்து மோர் மாரி குடிச்சு பார்த்தோம். அது கூட கொஞ்சம் குடிக்கும் போல இருந்துச்சு. அப்படிதான் அந்த பவுடர் ஃபுல்லா காலி பண்ணணும் போல. நீங்க செஞ்ச ரெசிபில இந்த மாரி சொதப்பலான ரெசிபி எதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.